ஆதியாகமம் 3வது அதிகாரம் முதல் வசனம். 2வது அதிகாரத்தை நம்ம போன வாரம் தியானித்து முடிச்சிட்டோம். இன்றைக்கு 3வது அதிகாரத்தை தொடங்குகிறோம். 2வது அதிகாரம் வரை எந்த ஒரு நடவடிக்கையும் அதிகமாக சொல்லப்படலை. சிருஷ்டிப்பு, உண்டாக்கப்பட்டது, இருந்தது, இதெல்லாம் சொல்லியிருக்குது. இப்போ தான் முதலாவது 3வது அதிகாரத்திலிருந்து தான் செயல்பாடுகள், நிகழ்ச்சி, ஆக்டிவிட்டீஸ் தொடங்குது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் முதல் வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. குறிப்பாக நாம் மனதில் வைத்திருக்க வேண்டிய காரியம், நான் அடிக்கடி சொல்லுகிறது தான், வசனத்தை நாம் அப்படியே வேகமாக வாசிச்சிட்டோம்னா அதில் இருக்கிற நுட்பமான காரியங்கள் சிலதை மிஸ் பண்ணிடுவோம். அந்த முதல் பகுதியை மட்டும் வாசித்து பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, சர்ப்பம் கர்த்தர் உண்டாக்கினதா உண்டாக்காததா? உண்டாக்கினது. எப்படி சொல்றோம்? தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின, வசனத்தை திரும்ப படிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த சர்ப்பம் அந்த தேவன் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களிலும் ஒன்றா அல்லது இது வேறையா? அதுல ஒன்றுதான்னா அவருக்கு ஆண்டவர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களில் ஒன்றாக இருக்குமானால், சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்ததுன்னு சொல்லுவாங்க. சகல காட்டு ஜீவன்களிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது, அப்படிதானே சொல்லணும். அதுல ஒன்னா இருந்ததுன்னா, எங்க வீட்டில் இருக்கிற எல்லா பொருள்களிலையும் எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னா கரெக்ட். எங்க வீட்டில் இருக்கிற எல்லா பொருள்களையும் விட இன்னொன்னு சொல்லி அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது எங்க வீட்டில் இல்லை, வெளியே இருக்குது, வேற எங்கேயும் இருக்குது, அப்படி அர்த்தம் இல்லையா? அப்படிதானே? இது ஒரு ஆர்கியூபிள் இல்லையா? ரெண்டு மாதிரியும் ஆர்கியூ பண்ணலாம். இல்லை அதில் ஒன்று தான், அவர் உண்டாக்குனதில் ஒன்று தான், அல்லது உண்டாக்கலைன்னா இங்கேருந்து வரும், இப்படி கேள்விகளெல்லாம் கேட்டு அந்த பதில் ஒரு முடிவுக்கு வராது. ஏன்னா கொஞ்சம் சிலருக்கு இது அதில் ஒன்றுன்னு தோணும், சிலருக்கு இது வேறையாக இருக்கலாமோங்கிற சந்தேகம் இருக்கும், அல்லது இவங்க எழுதின மாதிரி தப்பாக சொல்லிட்டாங்களோ அப்படின்னு தோணும். இங்கிலீஷ்லேயும் அப்படி தான் இருக்குது. Now the serpent was more subtle and crafty than any living creature of the field which the Lord God had made. சகல காட்டு ஜீவன்கள், தேவன் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது எப்படியோ இருக்கட்டும், அது ஒரு உண்டாக்கினதில் ஒன்றாக இருக்கட்டும் அல்லது உண்டாக்காததுலையாக இருக்கட்டும், எப்படியோ ஒன்று. ஆனால் அந்த சர்ப்பம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? பாம்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? பாம்பு. இந்த மூல பாஷையில் அந்த சர்ப்பங்கிறது இருக்கிற வார்த்தை நாகாஷ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, NACHASH அப்படின்னு டிரான்ஸ்லிட்ரேஷனில் எழுதுவாங்க. நாகாஷ். அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங் டிக்ஷனரின்னு இருக்குது. அவர் ஒவ்வொரு தமிழில், இங்கிலீஷில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருக்கிறார். அந்த நம்பரில் மூல பாஷையில் உள்ள வார்த்தை இருக்கும். அந்த நம்பர் படி இந்த சர்ப்பம்ங்கிறதுக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை நாகாஷ் H5175 அப்படிங்கிற ஒரு நம்பர், ஹீப்ரு 5175 ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாரு. இந்த நாகாஷ்ங்கிற அந்த பேர் எதுலேருந்து வருதுன்னு சொன்னால்,
H5172 இன்னொரு வார்த்தை இருக்குது, அதுவும் நாகாஷ்னு தான். அந்த வார்த்தைக்கும் இந்த நாகாஷ்க்கும் கொஞ்சம் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. சில இடங்களில் அந்த நாகாஷ்ங்கிறது வருது, 5175 வருது, சில இடங்களில் 5172 வருது. அப்படி கொஞ்சம் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. அந்த இங்கே சொல்லியிருக்கிற இந்த சர்ப்பங்கிறது அந்த 5172 இருந்து வருகிற வார்த்தை, மூலமான அல்லது ரூட் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இன்னொரு வார்த்தை, அதுவும் நாகாஷ்னு தான். அந்த நாகாஷ்ங்கிறதுனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், வஞ்சகமான அல்லது தந்திரமான, விவேகமுள்ளன்னு சொல்லலாம், அல்லது ஜாக்கிரதை உள்ள உண்டு. அந்த வார்த்தைக்கு ரூட் வேர்டு இருக்குது. அந்த வார்த்தைக்கு ஆதாரம் என்னன்னு சொன்னால் ஹிஸ்ன்னு, அந்த பாம்பு சீருது பாருங்க, பாம்பு சீருதுன்னா ஹிஸ்ன்னு ஒரு சவுண்டு வருது இல்லையா, அதான் ஹிஸ். சில நேரம் யாராவது 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தர் ஒரு பாயிண்ட் சொல்றாரு, அதை நான் ஏற்றுக்கொள்ளலைன்னா சில நேரங்கள் அதை எப்படி சொல்றாங்களா, அதுதான் ஹிஸ். நான் இதை அங்கீகரிக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். இந்த அங்கீகரிக்கப்படாத அல்லது அங்கீகரிக்க தகுதியில்லாத ஒரு காரியம் என்கிற மூல வார்த்தையிலிருந்து தான் இந்த நாகாஷ்ங்கிற இந்த சர்ப்பங்கிற வார்த்தை வருது. அதுக்கு என்னென்ன அர்த்தங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். அந்த நாகாஷ்ங்கிற வார்த்தை வேதத்தில் பல இடங்களில் வருது. முதல்ல ஒன்று வாசிப்போம். ஆதியாகமம் 30வது அதிகாரம், ஆதியாகமம் 30வது அதிகாரம் 27வது வசனம். அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. குறிப்பினால் அறிந்தேன் அப்படிங்கிறத லேர்ன்ட் பை எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்தின் மூலமாக கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சில இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்குது. கிங் ஜேம்ஸ்லாம் அப்படிதான் இருக்குது, லேர்ன்ட் பை எக்ஸ்பீரியன்ஸ். ஆம்பிளிஃபைட் பைபிளில் எப்படி இருக்குன்னு சொன்னால், அனுபவத்தினால் அறிந்து கொண்டேன், லேர்ன்ட் பை எக்ஸ்பீரியன்ஸ், அண்ட் ஃப்ரம் த ஓமன்ஸ் இன் டிவினேஷன். டிவினேஷன் அப்படின்னு சொன்னால் காலங்களை ஊகித்து அறிகிறது, பின்னால் வரப்போகிற காரியங்களை ஊகித்து அறிகிறதுக்கு சில சகுனங்கள் வச்சிருக்கிறான், சகுனங்கள் இருக்குது. இப்போ நாம கூட சில சகுனங்கள் இருக்கு பாருங்க. எப்படி போயிட்டு இருக்கிறோம், பூனை குறுக்க போயிடுச்சு. பூனை குறுக்க போச்சுன்னா என்ன சொல்றாங்க? நல்லது நடக்காது அப்படி சொல்றாங்களா? ஒரு சகுனம். பூனை குறுக்க போச்சுது, அதனால நல்லது நடக்காதுன்னு ஒரு சகுனம் பார்க்குறான். அதுதான் நாகாஷ், இந்த சகுனம். இன்னும் ஒரு விதத்தில் பார்த்தா, ஆதியாகமம் 44வது அதிகாரம், ஆதியாகமம் 44வது அதிகாரம் 5வது வசனம். அங்கே யோசேப்பு அது போன வகை ஞான திருஷ்டினால் அவருக்கு தெரியாதா? இந்த ஞான திருஷ்டிங்கிற வார்த்தைக்கு இருக்கிற மூல பாஷையில் இருக்கிற வார்த்தை இதுதான், நாகாஷ். ஞான திருஷ்டி. ஞான திருஷ்டிங்கிறத என்ன சொல்லுவாங்கன்னா, பிராக்டிசிங் டிவினேஷன். அதாவது இது எப்படின்னா, அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யோசேப்பு என்ன பண்றாரு, சகோதரர்கள் தானியங்களை வாங்கிட்டு போகும்பொழுது அவனுடைய பான பாத்திரத்தையும் பென்யமீனுடைய சாக்கில் போட்டு கட்டிடுறாங்க. அப்புறம் அவன் கொஞ்சம் தூரம் போனோடனே தன்னுடைய ஆளுகளை விட்டு அவங்கள பிடிக்கிறாங்க. பிடிச்சி, நீ எப்படி எங்கள் எஜமானுடைய பான பாத்திரத்தை எடுத்துகிட்டு வருவா அப்படின்னு அதை கேட்கும்போது தான் அவர்கள் சொல்கிறாங்க, என்னுடைய எஜமான் ஞான திருஷ்டினால இதை அறிந்து கொள்ள மாட்டாரா? அது என் எஜமான் பானம் பண்ணுகிற பாத்திரம் அல்லவா? அது போன வகை ஞான திருஷ்டியால் அவருக்கு தெரியாதா அப்படிங்கிறார். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்கன்னு அவருக்கு முன்னாலே தெரியும், ஏன்னா அவர் தானே வைக்கிறார். அது வேற விஷயம். ஆனால் இங்கே சொல்கிறது என்னன்னா, அவருக்கு ஞான திருஷ்டியால் தெரியாதா. அதாவது அந்த பான பாத்திரம் இருக்கு பாருங்க, அதை கப் ஆஃப் டிவினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. டிவினேஷன்னா என்னன்னு சொன்னேன்? டிவினேஷன்னா பின்வருகிறதை ஊகித்து அறிகிறது.
அது இந்த மந்திரவாதிகள் செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏதாவது எங்கே ஏதோ ஒன்று காணோம், எங்கே இருக்குன்னு தெரியலையே, கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்கிறாங்க? சிலர் வெற்றிலையில் சுண்ணாம்பு தடவி அப்படியே பார்க்குறாங்களாம். வேறு சிலர் என்ன அந்த சோழி எல்லாம் எடுத்து வச்சு போட்டுட்டு அது எப்படி இருக்குதுன்னு அதெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க. இது மாதிரி சில விஷயங்கள் என்சாண்டர் அப்படின்னு பேர், என்சாண்டர். அல்லது அது ஓமன் கூட சொல்லுவாங்க. ஓமன் சகுனம், நல்ல காரியம், நல்ல சகுனம், கெட்ட சகுனம் அப்படின்னு எல்லாம் சொல்கிற மாதிரி அந்த சகுனம்ங்கிறது இருக்குது. மாந்திரீகம், என்ன நடக்க போகுதுங்கிறதை கண்டுபிடிக்கிறதுக்கான மாந்திரீகம். அப்போ யோசேப்புக்கு, அந்த யோசேப்பு இருந்த அந்த இடத்துல எகிப்தில் இந்த மாந்திரீகம் எல்லாம் அதிகமாக இருந்தது, தாராளமாக இருந்தது. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எங்கள் எஜமானி எவ்வளோ பெரிய ஞானி, அவர் இதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாரா, நீ என்ன தைரியத்தில் இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அங்கே இருக்கிற அந்த மாந்திரீகம் அல்லது என்சாண்டர் அப்படிங்கிறதுக்கு ப்ராக்டிசிங் டிவினேஷன், அதாவது எதிர்காலத்தை கணிப்பதற்காக பயன்படுத்துகிற இந்த பொருள்கள், இதுக்கு பேரும் நாகாஷ்னு சொல்லியிருக்கு. இன்னொரு வார்த்தை, இந்த நாகாஷ்ங்கிறது எது? முதல்ல ஒரிஜினல் நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம்? எதுக்கு? சர்ப்பம். சர்ப்பம் சர்ப்பம் தான் ஏவாள்கிட்ட வந்து கேள்வி கேட்குது. அதுக்கு முன்னால் அந்த சர்ப்பத்தை பற்றி சொல்லி, அதனுடைய குணத்தை பற்றி சொல்லி என்ன சொல்லிக்க, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. இது அதுதான் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ இன்னொரு வசனம் எடுத்து 1 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 33வது வசனம். 1 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 33வது வசனம். இல்லை, 32ல் உள்ள அந்த கடைசி பகுதியோட சேர்த்து வாசிப்போம். அதற்கு அவன் 32வது வசனம் கடைசி ஒரு லைன், 2 லைன். இன்னும் அவன் உயிரோட இருக்கிறானா, அவன் என் சகோதரன் என்றான். இது இங்கே என்ன நடக்குது? 2 ராஜாக்கள் சண்டை போடுறாங்க, எல்லாம் தப்ப ஓடிட்டாங்க. இந்த ராஜாவையும் கொன்றுவானவங்க பயந்துட்டு வர்றாங்க. அந்த நேரத்தில் இவன் கேட்குறான், அவன் இன்னும் உயிரோடு இருக்கிறானா, அவன் என் சகோதரன். யாரை சொல்கிறாங்க? அதுவரை சண்டை போட்டு யுத்தம் பண்ணிட்டு இருந்த ஆளை பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் 33வது வசனம், அந்த மனுஷர் நன்றாய் கவனித்து சரி போதும். இது என்ன? நன்றாய் கவனித்து, நன்றாய் கவனித்து, அதாவது இவர்களுடைய வார்த்தையிலிருந்து எதையாவது பிடிச்சிக்கலாமா, ஏதாவது தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குதா, அவர்கள் சொல்லுகிற வார்த்தையிலிருந்து வஞ்சகமாக அல்லது தந்திரமாக நமக்கு பயன்படுத்தத்தக்க ஒரு வார்த்தை கிடைக்குமான்னு சொல்லி அவங்க தேடுறாங்க. நன்றாய் கவனித்து அப்படி கேட்கும் பொழுது அவன் கேட்குறான், இஸ் ஸ்டில் அலைவ், அவன் இன்னும் உயிரோடு இருக்கிறானா, அவன் என் சகோதரன் அப்படிங்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? எதிரி தான், யுத்தம் தான் நடந்திருக்குது, அவன் தப்பிச்சு எங்கேயோ ஒழிச்சு இருக்கிறான், ஆனால் உயிருக்கு பயந்து போய் இருக்கிறான். அவனுடைய ஆட்கள் வந்து அவங்ககிட்ட தான் இவர் சொல்கிறார், என்ன, அவன் இன்னும் உயிரோடு இருக்கிறானா, என் சகோதரன். அதை பிடிச்சிக்கிறாங்க. என் சகோதரன் சொல்லிட்டு, ஆமாம் அவன் சகோதரன் உயிரோடு இருக்கிறான், அதை பிடிச்சிக்கிறாங்க. தந்திரமான வார்த்தை, உற்று பார்த்து கவனித்து கண்டுபிடிக்கிற ஒரு சாதகமாக உபயோகிக்கத்தக்க ஒரு வார்த்தை, அதுக்கு பேர் என்னது? நாகாஷ். ஹல்லேலூயா. அப்போ சர்ப்பங்கிற அந்த வார்த்தையில் இந்த அர்த்தங்கள் எல்லாம் இருக்குது. இப்போ இன்னொரு ஒன்று பார்க்கலாம். இந்த சர்ப்பங்கிறதுக்கு புதிய ஏற்பாடில் என்ன இருக்குது? புதிய ஏற்பாடில் எனக்கு 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. இப்போ சர்ப்பமானது அப்படின்னு இருக்குது புதிய ஏற்பாடில். புதிய ஏற்பாடு கிரேக்க பாஷையில் எழுதுனது. இதுக்கு முன்னால் நாம் பார்த்த அந்த நாகாஷ்ங்கிற வார்த்தையெல்லாம் எபிரேய வார்த்தை, ஹீப்ரு. இங்கே இந்த 2 கொரிந்தியர் 11:3 இருக்கிற அந்த சர்ப்பமானதுங்கிறதுக்கு இருக்கிற கிரேக்க வார்த்தை என்னன்னு சொன்னால் ஓஃபிஸ், OPHISன்னு எழுதலாம். OPHIS, ஓஃபிஸ். இப்போ இதே வார்த்தை
இந்த சர்ப்பத்தை குறிக்கிற அந்த ஓஃபியஸ்ங்கிற வார்த்தை அதே இது வெளிப்படுத்தின விசேஷம் 12:9 இருக்குது. அங்கே எப்படி இருக்குன்னு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 9வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது வானத்திலே 12:9 வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்படுத்தின விசேஷம் 12:9 என்னது? உலக மனிதனே. சரி வாசிங்க. உலகம் அனைத்தையும் அங்க உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம். இந்த பழைய பாம்பாகிய பாம்பு இருக்கு பாருங்க, அதுக்கு இருக்கிற வார்த்தை இந்த ஓஃபீஸ் தான். அப்போ இந்த ஓஃபீஸ்னா என்னது? அங்கே சொல்லியிருக்கு பாருங்க, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பு. இதுதான் நாகாஷ்ங்கிற வார்த்தைக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை. அது பிசாசை குறிக்குது. அப்போ அங்க தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்ததுன்னா அந்த சர்ப்பம்னு எதை சொல்லியிருக்குது? பிசாசு சொல்லியிருக்கு, சாத்தானு சொல்லியிருக்கு. பிசாசை எப்போ உண்டாச்சு? யார் உண்டாக்குனது? சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. சர்ப்பம்னா என்னது? பிசாசு. பிசாசு தந்திரம் உள்ளதா இருந்தது. இப்ப இந்த காட்டு ஜீவன்கள்ல ஒன்னா இது வேறையா? வேற. ஆனா அந்த சர்ப்பமாகி அந்த பிசாசு ஒரு பாம்பு ரூபத்துல வந்திருக்கு. ஒரு அல்லது அப்போ அங்க இருந்த ஒரு பாம்பினுடைய மேல ஏறி வந்திருக்கலாம். கரெக்டா? அப்படின்னா சர்ப்பம்ங்கிறது குறி சொல்லத்தக்க சகுனம்ங்கிறது ஒரு அர்த்தம் வருது. குறி சொல்லத்தக்க சகுனம் பார்க்கிறது. அசுத்த ஆவிகள் காட்டுகிற பின்னால் நடக்க போகிறதை காண்பிக்கிற சகுனம், மாந்திரீகம், அது மாதிரி தீமையான குணமுடைய ஜீவன். எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொன்னா, எதற்கு பிரதிநிதி மாதிரி வருதுன்னு சொன்னா சாத்தான், பிசாசுக்கு. இந்த சர்ப்பம் வஞ்சகமும் தந்திரமும் ஜாக்கிரதையும் உள்ளது. விவேகம்னு இருக்கு, ப்ரூடன்ஸ்னு இருக்குது, ஜாக்கிரதை உள்ளதுங்கிறது இதோட கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சர்ப்பம்ங்கிறது என்னது? சாத்தான் அல்லது பிசாசு. அது வஞ்சகமும் தந்திரமும் விவேகமும் உள்ளது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று கேட்டது. இந்த கேள்வியை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? ஆம்பிளிஃபைட் பைபிள்ல இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, கேன் இட் பி ரியலி தட் God has said you shall not eat from every tree of the garden? அதாவது என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் இப்படி உண்மையிலே சொல்லியிருக்க முடியுமா? கர்த்தர் இப்படி உண்மையிலே சொல்லியிருக்கிறாரா? எல்லா விருட்சத்தின் கனியும் சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரா? எல்லா விருட்சத்தின் கனியை சாப்பிடலாமான்னு கேட்கிற கேள்வி வேற. இது உண்மையா இருக்க முடியுமா? இப்படி இருக்க முடியுமா? ஆண்டவர் எல்லா விருட்சத்தின் கனியும் புசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாருங்கிறது கரெக்டா இருக்க முடியுமா? இன்னொரு கேள்வி, ஒரு பார்வை, அதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொன்னா, மனுஷனுக்கு மனசுல ஒரு சந்தேகத்தை கிளப்புற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறான். எல்லா விருட்சத்தின் கனியும் புசிக்கலான்னு சொன்னாரு, இந்த ஒரு விருட்சத்தின் கனி, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம்னு சொல்றாரு. இந்த கனியை புசிக்க வேண்டாம்னு சொன்னார் இல்லையா? மற்ற எல்லா கனியையும் புசிக்க வேண்டாம்னு சொன்னாரா? யோசிக்க தொடங்கிடும், சந்தேகம் வந்துடும். ஆமா, இதை மட்டும் தானே சொல்றாரு, மற்றதெல்லாம் ஏன் சொல்லல? இது எதை உண்டாக்குதுன்னு சொன்னா, சந்தேகத்தையும் கேள்வி கேட்கிற ஒரு குணத்தை உண்டாக்குறதற்கான ஒரு கேள்வி. முதல்ல என்ன கேட்குறாங்க? ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரா? உண்மையா?
சொல்லியிருக்க முடியுமா அப்படிங்கிறது. ரெண்டாவது, அது மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு, அப்போ மற்றதெல்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரா? இப்படி கேட்குறாங்க. இது எங்க? இனி இதுவும் அதையும் இன்னும் கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம். தோட்டத்தில் உள்ள, தோட்டம் இருந்த இடம் இங்க கிழக்கே, தேவனை நோக்கி இருந்தது, டுவர்ட்ஸ் காட். அந்த இடம் என்னது? மனமகிழ்ச்சி, டிலைட். எங்கே மனமகிழ்ச்சி இருந்தது? மனமகிழ்ச்சி எங்கே இருந்தது? ஏற்கனவே நாம பார்த்தது தான். உமது பிரமாணங்களின் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன் வாஸ்தம். 119 சங்கீதம் 119:16, 119:47 உம்முடைய கற்பனைகளின் மேலில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். 119:70 உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். 119:77 உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. 92வது வசனத்தில் உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். வேதம் மனமகிழ்ச்சி, பிரமாணங்கள் மனமகிழ்ச்சி, கற்பனைகள் மனமகிழ்ச்சி, அதாவது கர்த்தருடைய வார்த்தை மனமகிழ்ச்சி. இப்போ அந்த இருதயத்திற்குள்ள கர்த்தருடைய வார்த்தையினால் செயல்படுகிற காரியங்கள் இருக்கிற வரைக்கும் மனமகிழ்ச்சி. தோட்டம் எங்கே தான் இருந்தது? இருதயத்தில் தான் இருந்தது. இருதயத்தில் இருந்த தோட்டம் என்ன தோட்டம்? மனமகிழ்ச்சியின் தோட்டம். இந்த மனமகிழ்ச்சிக்குள்ள இருக்கிறது அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. சங்கீதம் 37:31. வேதம் இருதயத்தில் இருந்தால் அவன் மனமகிழ்ச்சியில் இருக்கிறான்னு அர்த்தம். இதை தான் இயேசு சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். அது மனமகிழ்ச்சியினுடைய ஸ்தானம். மனமகிழ்ச்சி இல்லைன்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது கஷ்டம். ஆனா எவ்வளவு துக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுதும் உண்மையாக கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போயிட்டோம்னா மனமகிழ்ச்சி வந்துடும். அப்போ ஏசாயா 51:3 சொல்லி இருக்குது, ஏதேனாகிய கர்த்தரின் தோட்டத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் உண்டாயிருக்கும். ஏசாயா 51:3. ஏதேனாகிய கர்த்தரின் தோட்டத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் உண்டாயிருக்கும். ஆண்டவர் ஓய்வு நாளை உண்டாக்கினார். கர்த்தர் ஓய்வு நாளை உண்டாக்கினார். அதை எப்படி ஆசரிக்கணுமா? ஏசாயா 58வது அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா 58:13. ஏசாயா 58:13. ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்று சொல்லுகிறது. எண்ணுவாயாகில். ஓய்வு நாள்ங்கிறது என்னது? கர்த்தருடைய மனமகிழ்ச்சியின் நாள். அது கர்த்தருடைய பரிசுத்த நாள். ஆதியாகமத்தில் நாம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் தியானிக்கும் போது இந்த ஓய்வு நாளை பற்றி நாம் என்ன பார்த்த ஞாபகம் இருக்குதா? ஓய்வு நாள் என்னது? இளைப்பாறுதலின் நாள். ஆண்டவர் எதுக்காக ஓய்வு நாளை உண்டாக்கினார்? 6 நாள் வேலை முடிஞ்சு 7வது நாள்லே ஆண்டவர் ஓய்ந்திருந்தார். அதை வாசிச்சு பார்ப்போமா? ஆதியாகமம் 2வது அதிகாரம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 3வது வசனம். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அப்புறம் 2வது வசனம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆண்டவர் 7வது நாளிலே ஓய்ந்திருந்தார். அப்புறம் என்ன பண்ணாரு? அந்த 7வது நாளை அதிலே ஓய்ந்திருக்கும்படியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஓய்வு நாள் அப்பதான் ஆண்டவர் உண்டாக்குறாரு. என்ன அடிப்படையில் உண்டாக்குறாரு? 6 நாளில் வேலை செய்து எல்லாம் முடிச்சாச்சு, 7வது நாளில் ஓய்ந்திருக்கிறார். ஏற்கனவே நாம பார்த்தோம், ஒரு நாளுங்கிறது என்ன?
24 மணி நேரம் இல்லை, 24 மணி நேரம் இல்லை, வேலை தொடங்கி முடிக்கிற வரைக்கும் சொல்லலாம், அல்லது ஒன்று இல்லாததிலிருந்து உருவாக்கப்பட்டது வரை இருக்கிற நாள் நேரம். சாதாரணமாக அது காலையிலேருந்து சாயங்காலம், காலையும் மாலையும் சேர்ந்து அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் 24 ஹவர்ஸ் வந்துடும், 24 மணி நேரம் வந்துடும். ஆனால் இங்கே எப்படி சொல்லியிருக்கு, சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி ஒரு நாள். அப்படிதான் முதல் அதிகாரத்தில் பல தடவைகள் சொல்லியிருக்கு. சாயங்காலம்ங்கிறது வெளிச்சம் உண்டாக கிடவுதுன்னு சொல்றாரு. அப்புறம் சாயங்காலமும் காலை, வெளிச்சமே இல்லாத நேரத்தில் எந்த சாயங்காலம் என்ன காலை, வெளிச்சம் இல்லாதது இருந்த காலத்தில் இருந்து வெளிச்சம் உண்டானது வரை உள்ள காலம். இப்போ சாயங்காலத்திலேருந்து விடியற்காலம் வரைன்னு சொன்னால் சாயங்காலங்கிறது என்ன நேரம், எப்போ? ஒரு சாயங்காலம் ஒரு 4 மணி அல்லது 2 மணிக்கு மேலேன்னு வைப்போமே, அது சாயங்காலம்னு சொன்னால். சாயங்காலமும் விடியற்காலம்னா எத்தனை மணி வரை? ஒரு 6 மணிலேருந்து 10 மணி வரை சொல்லலாமா? 4 மணிலேருந்து 10 மணி வரை சொல்லலாம். அப்போ சாயங்காலம் விடியற்காலம் ஆயிடுச்சுன்னா சாயங்காலம் மத்தியானம் 2 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 10 மணி வரை. அப்போ மீதி நேரம்லாம் எங்கே போகுது? இந்த 24 மணி நேரத்தில் இன்னும் பாக்கி கொஞ்சம் நேரம் இருக்குது. இந்த நாளை நாள்னு சொல்லலை, அங்கே முதல் நாள் 2ஆம் நாள் சொல்லி இருக்குது. இந்த 24 மணி நேரத்தை சொல்லலை. அதுக்கு இருக்கிற எபிரேய வார்த்தை யோம், ஒய்ஓஎம், யோம்ங்கிற வார்த்தை. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் ஒரு காலம், ஒரு பீரியட். அதாவது ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கிடவுதுன்னு சொன்னார். வெளிச்சம் உண்டாகி தீர்ந்த ஒரு டைம், உண்டாக இல்லாமல் இருந்ததிலிருந்து அது இருக்கிறதாக ஆகின வரை உள்ள காலம்தான் முதல் நாள். 24 மணி நேரம் இப்போ நாம் சொல்லுகிற நாள் அல்ல. ஆகாய விரிவு உண்டாக கிடவுதுன்னு சொன்னார், உண்டாச்சு. சாயங்காலம் விடியற்காலமாகி 2ஆம் நாள் ஆயிடுச்சு அப்படின்னு வருது. அப்போது சாயங்காலம்ங்கிறது ஆகாய விரிவு இல்லாத காலம், விடியற்காலம்ங்கிறது ஆகாய விரிவு உருவாகி முடிந்த காலம், அது 2ஆவது நாள். இப்படி ஆண்டவர் கிரியைகள் செய்துவிட்டே வந்தார். தேவனை பல காரியங்களை செய்துகிட்டே வந்தார். செய்துட்டே வந்து எல்லாம் முடிஞ்சது. 6ஆவது நாள், 6ஆவது காலம் முடியும் பொழுது எல்லாம் செய்து முடிஞ்சது. முடிஞ்ச உடனே அவர் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். டயர்டாகி ரெஸ்ட் எடுக்கலை. என்ன செய்கிறாரு, அவர் நியமித்த வேலைகள் இருந்தது. அவர் என்னென்னலாம் செய்யணும்னு நினைச்சாரோ அதெல்லாம் செய்து முடிச்சிட்டார். செய்து முடித்த பிறகு அவர் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். எதுக்காக அவர் கிரியை செய்ய தொடங்கினார்? பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையும் நீக்கி ஒழுங்கும் நிறைவும் உண்டாகிறதுக்காக கிரியை தொடங்கினார். அதை செய்து முடிச்சாச்சு. செய்து முடிச்ச பிறகு இளைப்பாறுதல். அப்போ அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் உண்டாக்குன நமக்கும் நம்முடைய காரியங்களெல்லாம் நாம் கரெக்டாக செய்து முடிச்சிட்டோம்னு சொன்னால் நமக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டு. அந்த இளைப்பாறுதல்னா என்ன? ரெஸ்ட். அதில் துக்கம் இல்லை, துயரம் இல்லை, கஷ்டம் இல்லை, துன்பம் இல்லை, ஒன்றும் இல்லை. நல்ல நிம்மதியான ரெஸ்ட். நம்முடைய காரியங்கள் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டாக செய்து முடிச்சிட்டோம்னு சொன்னால் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நாம் போக முடியும். அதுதான் நித்திய இளைப்பாறுதல் அப்படின்னுலாம் நாம் சொல்கிறோம். இந்த இளைப்பாறுதலுக்குள்ளே நாம் போய் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய குறிக்கோள். அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே போக வேண்டுமானால் கர்த்தர் நமக்கு நியமித்தவைகளை எல்லாம் செய்து முடிக்கணும். இல்லையா? கர்த்தர் நமக்கு நியமித்தவைகளை எல்லாம் நாம் செய்து முடிக்கணும். அதை நினைப்பூட்டுகிறதுக்காக தான் ஓய்வு நாள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டாக செய்து உலகத்தில் உன்னுடைய ஓட்டம் முடிந்து நீ வரும்பொழுது உனக்கு இளைப்பாறுதல் உண்டு, இளைப்பாறுதல் உண்டு. அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே போகிறதற்காக உலகத்தில் இருக்கிற காலத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்றபடி அவர் எதை உனக்கு வச்சிருக்கிறாரோ அதன்படி கிரியை செய்து அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றணும். அதை ஞாபகப்படுத்துகிறதுக்கு தான் ஓய்வு நாள். அதை பரிசுத்தப்படுத்தினார்னு சொல்லியிருக்கு. பரிசுத்தப்படுத்தினார்னு என்ன அர்த்தம்? அவருக்கென்று பிரித்தெடுத்தது, கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்படுகிறது தான் பரிசுத்தம், கான்செக்ரேஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். அவருக்கென்று பிரித்தெடுத்தார். ஓய்வு நாளை அவருக்கென்று பிரித்தெடுத்தார். அந்த ஓய்வு நாளில் என்ன செய்யணும்? உலகத்தில் நாம் நிறைய வேலைகள்லாம் செய்கிறோம். ஃபிசிக்கல் ஒர்க் நிறைய செய்கிறோம். சரீரப்பிரகாரமாக நிறைய வேலைகள் செய்கிறோம். இந்த 6 நாள் ஆகும்பொழுது உலகத்துக்குள்ளே ஃபுல்லாக மூழ்கிடுறோம். 7ஆவது நாள் ஆவிக்குரிய ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடுச்சு.
அதெல்லாம் மறந்து போயிடுச்சு. 6 நாளில் இந்த பிரச்சனைகளுக்கு இடையில அது எங்கேயோ காணாமல் போயிடுச்சு. திரும்ப அதை ஓய்வு நித்திய இளைப்பாறுதலை மனதிலே கொண்டு வந்து அதற்கு நம்மை பண்ணும்படியாக இந்த ஆவிக்குரிய ஸ்ட்ரென்த் நமக்கு திரும்ப வரணும். இழந்து போன சத்துவத்தை நாம் ஆவிக்குரிய சத்துவத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளை என்ன சொல்றாரு? மனமகிழ்ச்சியின் நாள் என்று எண்ணுவாயானால் மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் மகிமையானது என்றும் எண்ணுவாயாகில். அப்போ எது மனமகிழ்ச்சி? இளைப்பாறுதல். நித்திய இளைப்பாறுதல்ங்கிறது மனமகிழ்ச்சி. அந்த இளைப்பாறுதலுக்குள்ள போன பிறகு யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. நித்திய இளைப்பாறுதலுக்குள்ள போயிட்டா அதுக்கு பிறகு அங்கே தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த சரீரமே போயிடுது. நம்ம செய்கிற தப்பெல்லாம் இந்த சரீரம் இருக்கிறதுனால, இந்த மாம்சம் இருக்கிறதுனால தான் தப்பு நடக்குது. அப்புறம் இந்த மாம்சம் இருக்காது, வேற அழிவில்லாத மாம்சம், அதில் பாவம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு காலம் இருக்குது. அந்த காலத்துக்குள்ளே போய், அதாவது பரலோகத்துக்கு, அதை பரலோகத்துன்னு சொல்லலாம், கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருப்போம்னு சொல்லலாம், அல்லது அவரை துதித்துட்டே இருப்போம்னு சொல்லலாம். நித்திய இளைப்பாறுதல், அதுதான் நித்திய இளைப்பாறுதல். அது மனமகிழ்ச்சியின் நாள். இல்லையா? அதை எப்படி இருக்குங்கிறத சொல்லுகிறதுக்கு தான் நிறைய சங்கீதத்தில் பல வசனங்கள் இந்த 16-11 நாம் அடிக்கடி சொல்லுகிறது. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். ஜீவ மார்க்கம்னா என்ன? நான் போக வேண்டிய நித்திய ஜீவனுக்கு நேரான வழி, நித்திய ஜீவனுக்கு நேராக நான் போக வேண்டிய வழி அது. அதான் ஜீவ மார்க்கம். அதை எனக்கு தெரியப்படுத்துவீர். தெரியப்படுத்தினா நான் அந்த வழியில் போவேன். போனால் எங்கே போய் சேர்ந்துருவேன்? ஜீவ மார்க்கத்தில் போனால் எங்கே போய் சேருவோம்? ஜீவனுக்குள்ளே போயிடுவோம். அங்கே ஜீவனுக்குள்ளே போயிட்டோம்னு சொன்னால் தேவ சமூகம். ஜீவன்கிறது தேவ சமூகம். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. இதுதான் இளைப்பாறுதலில், நித்திய இளைப்பாறுதலில் நமக்காக வைக்கப்பட்டிருக்குது. தேவ சமூகம், அவருடைய வலது பாரிசம் என்கிறதெல்லாம் தேவனுடைய வழியாகிய சத்தியத்திலே நிலைத்திருக்கும் பொழுது நாம் உலகத்திலே பல நேரங்கள் அனுபவிக்கலாம். நல்ல வர்ஷிப் பண்ணும் பொழுது சில நேரங்களில் அதுக்கு அந்த மனமகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும். என்ன, நம்ம பாட்டு பாடுறதுல ரொம்ப கவனம் போயிட்டதுன்னு சொன்னால் அங்கே போக முடியாது. ஆராதிக்கிறதுல கவனம் போகணும். நம்முடைய கவனம் ஆராதனை செய்யலை, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. அப்போது எனக்கு கடன் தொல்லை இருக்குது, போகுமா? எனக்கு வியாதி இருக்குது, சரியாகுமா? எனக்கு வேற ஏதோ பிரச்சனை, சமாதான குறைவு இருக்குது, அது சரியாகுமா? இப்படிங்கிற இந்த எண்ணத்துக்குள்ளே இருந்தோன்னு சொன்னால் கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு போகிறது கஷ்டம். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு போகணுன்னா மனமகிழ்ச்சியோடு போகணும். இல்லையா? இந்த மனமகிழ்ச்சிக்குள்ளே போனால் நாம் தேவ சமூகத்தை ருசி பார்க்கலாம். சங்கீதம் 37:4 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அப்படின்னு சொல்லுது. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இந்த மனமகிழ்ச்சி காத்து கொள்ளுகிறதுங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு காரியமாக இருக்குது. பாருங்க, மனமகிழ்ச்சியை காத்து கொள்ளுகிறது ரொம்ப அவசியமான ஒரு காரியமாக இருக்குது. ஏன்னா மனமகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது, மனமகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். ஆவி முறிந்து போச்சுன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? ஆவி வழியாக தான் நமக்கு சந்தோஷம் வரணும். நம்முடைய ஆவி வழியாகத்தான் நம்முடைய ஆவி, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. அது பற்றி எரிய வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை வேணும். இந்த ஆவி முறிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன ஆகுது? அப்புறம் ஒரு எஸ்கேப்புக்கு வழியே இல்லை, ஒரு மகிழ்ச்சிக்குள்ளே வர்றதுக்கு வழியே இல்லை. அதனால தான் துக்கத்துக்குள்ளே ரொம்ப போயிடக்கூடாது. துக்கம் வரும், சில நேரங்களில் பிரச்சனைகள் வரும்போது துக்கம் வரும், கொஞ்ச நேரம், அதுக்கு ஒரு டைம் இருக்குது. அது முடிஞ்சால் வெளியே வந்துடணும், மன மகிழ்ச்சிக்குள்ளே வந்துடணும், கர்த்தருக்குள்ளே வந்துடணும், வசனத்துக்குள்ளே வந்துடணும். நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். நல்ல ஔஷதம். முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். எசேக்கியேல் புத்தகத்தில் வாசிக்கும், உலர்ந்த எலும்புகள் இருக்குது, உலர்ந்த எலும்புகள் கிடக்குது. ஆண்டவர் கேட்குறாரு, இந்த எலும்புகளுக்குள்ள உயிர் வருமா அப்படின்னு கேட்குறாரு.
என்ன சொல்றாங்க? அது ஆண்ட கர்த்தாவே, அது உமக்கே தெரியும். சரி, நீ தீர்க்க தரிசனம் சொல்லு. என்ன சொல்லணும்? காற்று அந்த எலும்புகளுக்கு மேல வீச கிடவுது, இதுக்கெல்லாம் உயிர் பெற்று எழுமணும், அதுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லு. அதாவது கர்த்தருடைய வார்த்தை வருது, உலர்ந்து கிடந்த எலும்புகளுக்குள்ளே உயிர் வருது, அதெல்லாம் வந்து ஒன்னோட ஒன்று சேருது. எலும்புன்னா என்னன்னு பார்த்தோம், ஞாபகம் வச்சிருக்கீங்களா? எலும்புங்கிறது என்னது? நீ எலும்பில் எலும்பும் அப்படின்னு சொல்லும்போது இந்த எலும்பை பற்றி பார்த்தோம். எலும்புன்னா என்னது? என்னுடைய முழு சாரமும், அதாவது நான் எப்படியே இருக்கிறேனோ அப்படியே என்னுடைய எலும்பு, என்னுடைய சுபாவங்கள், என்னுடைய தன்மை, என்னுடைய குணங்கள், இது எல்லாம் அப்படியே. இது நான் மெயின்டைன் பண்ணணுமானா அதுக்கு மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். எவ்வளோ பெரிய துக்கம் வந்தாலும் அந்த துக்கத்தை நாம் ஓவர் கம் பண்ணணும்னா, அந்த துக்கத்திலிருந்து மீண்டு நாம் மகிழ்ச்சிக்குள்ளே வரணுமானால் இந்த கர்த்தர் காண்பிக்கிற மனமகிழ்ச்சிக்குள்ளே போகணும். இந்த மனமகிழ்ச்சி எங்கே இருக்குது? கர்த்தரிடத்தில் இருக்குது, அவருடைய வார்த்தைக்குள்ளே இருக்குது. அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற மனமகிழ்ச்சிக்குள்ளே போனோம்னா அது நல்ல ஔஷதம். முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். முறிந்த ஆவின்னு சொன்னால் முறிந்த ஆவின்னா தேவனோடு நம்மை தொடர்பு படுத்துகிறது ஆவி. அந்த ஆவி முறிஞ்சு போச்சுன்னா தொடர்பு கட்டாகி போச்சு. இப்போ என்ன ஆகும்? நம்முடைய குணங்கள், நம்முடைய தன்மைகள் இதெல்லாம் காஞ்சி போயிடும், இன்னும் ஜீவன் இல்லாமல் போயிடும். அதனால கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் வாஞ்சியோடு வைத்திருந்தால், அல்லது இருதயமானது கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே வாஞ்சியோடு நிலைத்திருந்தால் மனமகிழ்ச்சி பூரணமாய் இருக்கும். நல்ல உதாரணம் பவுல் சீலா. நல்லா அடித்து தொங்கிட்டுருக்குறாங்க, அவங்க பாட்டு பாடுறாங்க. எதுக்கு பாட்டு பாடுவாங்களாம்? தாவீது சொல்ற, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். அடித்து ஜெயிலில் தொங்க விட்டுருக்காங்க, அவர் பாட்டு பாடுறாங்க. எதுக்கு? கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால். மனமகிழ்ச்சி அந்த நிலைக்கு போனாதான் மகிழ்ச்சி வரும். இல்லைன்னா ரொம்ப சோர்ந்து போய் ஐயோ மாட்டிக்கிட்டோமே, யார் நம்மை காப்பாற்றுவா, யாராவது கேட்குறாங்களா, சபையில் ஏதாவது செய்கிறாங்களா, அப்படியா ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டு எல்லா கேள்விகளும் எங்கேருந்து தான் வருது? மாம்சீகத்திலிருந்து தான் வருது. ஆவியிலே ஒரு கேள்வி கேட்கணுமானா பவுலும் சீலாவும் என்ன கேள்வி கேட்டிருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா, பவுலும் சீலாவையும் ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கும் சில கேள்விகள் வந்திருக்கும் இல்லையா? அவங்க போய் ஜெயிலில் என்னை மாட்டி அடிக்கணும் அப்படின்னு எல்லாம் அவங்க விரும்பலை, ஆனால் நடந்துச்சு. அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க, கர்த்தருடைய சித்தத்தில் நான் இவ்வளோ செய்திருக்கிறேன், அவர் எனக்கு எதை வச்சிருக்கிறாரோ அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். அவரிடத்துல கடைசியில் உள்ளது என்னது தான்? வெற்றி தான், மகிழ்ச்சி தான், சந்தோஷம்தான். அது எனக்கு நிச்சயமாக இருக்குது. அந்த உணர்வு நமக்குள்ள கரெக்டாக ஃபுல்லாக வந்துட்டுதுன்னு சொன்னால் பிரச்சனைகள் அவ்வளோ இப்படி ரொம்ப சோர்வு உண்டாக்காது. மாம்சத்தில் தான் இருக்கிறோம், அதனால சில நேரங்களில் சோர்வு வரும். ஆனால் அங்கேயே செட்டில் ஆகிடக்கூடாது. அந்த சோர்வுக்குள்ளேயும் துக்கத்துக்குள்ளேயும் செட்டில் ஆகிடக்கூடாது. பிரச்சனைகள் வந்து அந்த பிரச்சனைக்குள்ளேயே போய் செட்டில் ஆகிடக்கூடாது. அந்த பிரச்சனைக்கு உள்ளே இருக்கிற வரைக்கும் நாம் அதிலேருந்து வெளியே வர முடியாது. அதை விட்டு வெளியே வந்து மன மகிழ்ச்சிக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே வந்து அங்கே செட்டில் ஆனால் தான் இது போகும். இது வெளியே இந்த துக்கத்தை எல்லாம் விளக்க முடியும். அதனால கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளேயும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளும் இருந்தால் மனமகிழ்ச்சி பூர்ணமாக இருக்கும். அப்போ தான் நாம் ஏதேன் தோட்டத்தில் வாசம் பண்ணுகிறவர்களாக இருப்போம். அப்படி இருந்தால் மனமகிழ்ச்சியினால் முகமலர்ச்சி உண்டாகும், சரீர பிரகாரமாகவும் சந்தோஷம் வரும். மனமகிழ்ச்சியினால் முகமலர்ச்சி உண்டாகும் அப்படின்னு சொன்னால், மனமகிழ்ச்சி முகமலர்ச்சி தரும் அப்படின்னு சொன்னால், முகங்கிறது நம்முடைய உடம்புல சரீரத்தில் ஒரு பகுதி. அதில் ஒரு மலர்ச்சி உண்டாகுதுன்னா என்ன அர்த்தம்? சரீரம் சந்தோஷமாக இருக்குதுன்னு அர்த்தம். சரீரம் சந்தோஷமாக இருக்குது. எதனால? ஆவியிலே மனமகிழ்ச்சி வந்ததுனால சரீரத்திலே சந்தோஷம் வந்துட்டு. இப்போ ரெண்டு விதமான சந்தோஷம் இருக்குது. ஆவியிலே வருகிற சந்தோஷம் நித்தியமானது, அதை யாரும் திருட முடியாது. ஆவிக்குள்ளே இருக்கிற சந்தோஷத்தை திருட முடியாது. ஆனால் மாம்சத்தில் இருக்கிற சந்தோஷத்துக்கு போயிடும் சில நேரம். ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு நல்லா பிடிக்கும், சாப்பிடும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது. இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டோம், அப்புறம் வயிறு ரிப்பேர் ஆகி போச்சு, சந்தோஷம் போச்சு. சரீரத்தில் வருகிற மகிழ்ச்சி ரொம்ப டெம்பரரி, கொஞ்சம் நேரம் இருக்கும், அப்புறம் போயிடும். அப்புறம் கொஞ்சம் வயிறு வலிக்க ஆரம்பிச்சிட்டுது, துக்கம் வந்துட்டுது. மாம்சம் அப்படி தான். அதில் ஒரு ஒரு பெர்மனன்ஸ் கிடையாது, ஒரு நிலைத்திருக்குதல் கிடையாது. அது மாறிட்டே இருக்கும்.
அதனால தான் என்ன சொல்றாங்க, அற்பமான சந்தோஷம். ஏன் அற்பமான சந்தோஷம்? கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் போயிடுச்சு. குடிக்கிறாங்க, ஸ்மோக் பண்றாங்க, கொஞ்ச நேரம் அப்படி ஒரு மாதிரி ஜாலியா இருக்குது, அப்புறம் போயிடுச்சு. ஆனா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதிலே இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இலையுதிராதிருக்கிற மரம்னா என்னது? அவனுக்கு காற்று என்ன, வெயிலும் கிடையாது, உஷ்ணமும் கிடையாது, எப்பவும் ஒரு குளிர்ச்சியோட மகிழ்ச்சியோட அப்படி இருப்பான். யாரு? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன். மனமகிழ்ச்சி நல்ல மருந்தாயிருந்து குறைவுகளை நிறைவாக்கும். மனமகிழ்ச்சி குறைவுகளை நிறைவாக்கும். என்ன குறைவுகளை நிறைவாக்கும்? பலவீனமாக இருக்கும்போது பலத்தை தரும். பலவீனமாக இருக்கும்போது பலத்தை தரும். தோல்வியிலே வெற்றியை தரும். தோல்வியிலே வெற்றியை தரும். துக்கம் சந்தோஷமாக மாற செய்யும். பயந்த காரியத்திலே தைரியம் உண்டாகும். மூணாவது, குறைவுகளிலே நாம் செயல்பட வேண்டிய வழிகளையும் நிறைவுகளில் செயல்பட வேண்டிய வழிகளையும் வார்த்தைக்குள்ளாக இருந்தால் கர்த்தர் அதை விருப்பங்களாக நமக்கு தருகிறார். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் கேட்கறத கொடுப்பாருங்கிற அர்த்தம் இல்லை. நான் எதை கேட்கணுங்கிறத அவர் கொடுப்பார். எதை நான் விரும்பி கேட்க வேண்டும். நீங்கள் ஒருத்தரும் அன்னைக்கு மண்டே காலையில் ப்ரேயருக்கு வரல இல்லையா? வந்திருந்தா அப்போ சில காரியங்கள் சொல்லியிருந்தது. 7 நாள் ஜெபத்துக்கு முதல் நாள் திங்கட்கிழமை வச்சிருந்தோம். அப்போது இதை பற்றி சொன்னோம். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு தந்துருவார். வேண்டுதல்ங்கிறது என்னதான் நமக்கு சரியான வேண்டுதல் என்னன்னா, எனக்கு கால் வலிக்குது, வலி போகணும், அது வேண்டுதல் அல்ல. எனக்குள்ளே பூரண சுகம் உண்டாகணுங்கிறது வேண்டுதல். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எதை வாக்கு பண்ணி இருக்குதோ அதை நாம உரிமை கொண்டாடணும். பிரச்சனைகள் வரும்பொழுது தாவீது ஜெபிக்கிற மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது பிரச்சனைகள் நீங்கி போகணுங்கிறது அல்ல நம்முடைய ஜெபம் அல்லது விண்ணப்பம் அல்லது விருப்பம். பிரச்சனைகள் நீங்கி போகணும்னு இல்லை, பிரச்சனைகள் இல்லாத கர்த்தருடைய வார்த்தையில் இருந்து வாழ்கிற வாழ்க்கையின் மேல உள்ள விசுவாசம் வேணும். அதனால தான் தாவீது என்ன சொல்றேன், கண்களை தெளிவாக்கும். சத்துருக்கள் பெருகிட்டாங்க, சஞ்சலம் பெருகி போயிடுச்சு, அதனால நீர் என் கண்களை தெளிவாக்கும், என்னுடைய பார்வை சரியாகட்டும். பாவம் செய்தாச்சு, பச்சைபாளுடைய பாவம், உரியா பாவம், என்ன சொல்றான், இந்த பாவம் செய்தேன் இனிமேல் செய்யக்கூடாது, நான் வருந்துகிறேன், அப்படி அதெல்லாம் ஒன்றும் சொல்ல. சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டி. தப்பு செய்துட்டோம்னா இல்லைன்னா என்ன பண்ண, இந்த தப்பு செய்தோன்னா இதுக்கு ஒரு ஜெபம், அப்புறம் நாளைக்கு இன்னொரு தப்பு பண்ணோம், அப்போ அதுக்கு ஒரு ஜெபம். சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் நிச்சயமான ஒரு விடுதலை. இனி அதில் அந்த மாதிரி இதில் விழக்கூடாது, இச்சையிலே விழக்கூடாது. சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டி. அது எப்போ வருமா? கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை, அதாவது நீ எதை வேண்டிக் கொண்டால் நீ எதிர்பார்க்கிற நன்மை உண்டாகுமோ அந்த வேண்டுதல் என்னங்கிறத அவர் உனக்கு தருவார். எங்கிருந்து தருவார்? அவருடைய வார்த்தையிலிருந்து தருவார். அதனால் நீ என்ன செய்யணும்? வார்த்தையை உள்ளே வைக்க வேணும். வார்த்தையை உள்ளே வைக்கணும். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற மனுஷனை நம்ம பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். 2வது அதிகாரத்தில் 16-17 வசனங்கள் இருக்குது. இப்ப தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களையும் தேவன் எங்கிருந்து முளைக்க பண்ணாராம்? பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். 9வது வசனத்தில் பார்க்கிறோம், பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். இந்த விருட்சங்களின் பிறப்பிடம் பூமி அல்லது உலக வாழ்க்கை. ஏற்கனவே நாம தியானம் பண்ணது ஏதேன்கிறது என்ன? சுத்த இருதயம், சுத்தமான இருதயம். அந்த இருதயத்திலே வளர்ந்து வருகிற விருட்சங்களின் பிறப்பிடம் எதுதான்? உலக வாழ்க்கை. அல்லேலூயா. சுத்தமான இருதயத்தில் இருந்து எழும்புகிற சிந்தனைகள். நாம எங்க இருக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறோம். இந்த ஏதேனில் மனமகிழ்ச்சிக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ள இருக்குது.
அப்படி இருக்கும் பொழுது உலகத்திலேருந்து ஒரு 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 சம்பவம் நடக்குது, ஒரு மோசமான சம்பவமே நடந்து நிற்போம். நல்ல சம்பவம் நடந்தால் நல்லதாக நினைக்கிறது ஈஸி. ஒரு துர்சம்பவம் நடந்தால் கூட அது வார்த்தைக்குள்ளே இருக்கிற மனுஷனுக்கும் அல்லது வார்த்தையை அவனுக்குள்ளே வச்சிருக்கிற மனுஷனுக்குள்ளே வரும்பொழுது அவன் ஒரு விசுவாசத்தோடு தேவன் மேல் உள்ள நம்பிக்கையோடு பின்னால் வரப்போகிற சந்தோஷத்தை நினைத்து பார்ப்போம். அல்லேலூயா. நீதிமான் மடிந்து போகிறான், ஆனாலும் அதிக கேடு உண்டாகிறதுக்கு முன்பாகவே மரித்தாங்கிறதை நினைப்பார் இல்லை. அதை நினைச்சு பார்த்து சந்தோஷப்படணுமா? ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அதிக பிரச்சனை உண்டாகிறதுக்கு முன்னால் இவர் இறந்துட்டார், பரவாயில்ல, இனி அவருக்கு இளைப்பாறுதல் தான், சந்தோஷமா போயிருக்கிறார், பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நினைக்க முடியுமா? பூரணமா வார்த்தைக்குள்ள இருந்தா, வார்த்தை நமக்குள்ள பூரணமாக இருந்தால் நினைக்க முடியும். ஏன் இப்படி பொதுவாக நம்மளால நினைக்க முடியலன்னு சொன்னா, ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான ஆளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உடனே பயம் வந்துடுது. என்ன பயம்? ஐயோ இவர் இல்லைன்னா குடும்பத்தை யாரு காப்பாற்றுவாங்க? நம்ம சாதாரணமாக ஏதோ ஒன்று ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருன்னு முதல்ல என்ன கேள்வி கேட்பாங்க? யார் இருக்கிறா அவங்க வீட்டில்? அவங்கள இனி யார் கவனிப்பாங்க? என்னமோ இவ்வளோ நாளும் இவர் தான் கவனிக்கிற மாதிரி. அது கர்த்தர் கவனிப்பார். அதுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு சுப்பீரியர் லெவல் விசுவாசம் வேணும் நமக்கு. அடுத்த வாரம் நாம் இந்த இதிலிருந்து விட்டு வேறொரு சப்ஜெக்ட் பார்ப்போம். அதாவது கிறிஸ்துவுக்குள் நாம் வளருகிற ஸ்டேஜஸ், அதை நாம் அடுத்த வாரம் தியானிப்போம். யாரும் மிஸ் பண்ணாதீங்க, தயவு செய்து வாங்க. ரமணி மட்டும்தான் அந்த செய்தி கேட்டிருக்கிறாரு. அந்த வளர்ச்சி நமக்கு தேவை இருக்குது. எப்போ நாம் அங்கே வளர்கிறோமோ அப்போ கவலை வராதுன்னு இல்லை, அந்த கவலையின் மத்தியிலையும் ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு தைரியம் இருக்கும். கவலையை நாம் மேற்கொள்ள முடியும். கவலையை நாம் எதிர்த்து போராட வேண்டிய, வீட்டில் பாம்பு வந்ததுன்னா அடிச்சதுக்கு வெளியே போடுறோம்ல, கவலை வந்ததுன்னா அடிச்சதுக்கு வெளியே போடணும். இல்லையா? பிரச்சனை வந்ததுன்னு சொன்னா, வீட்டில் எலி வந்தா என்ன செய்வோம்? ஐயோ வந்துட்டு என்ன உட்காந்து அழவா முடியும்? அடிச்சதுக்கு வெளியே வீசிடணும். அதே மாதிரி பிரச்சனை பண்ற ஆளை அடிச்சதுக்கு போட்டக்கூடாது. பிரச்சனையே பிரச்சனையே நம்ம வாழ்க்கையிலிருந்து தூக்கி போட்டுறணும். அதுக்கு ஆயுதம் என்னது? தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் இருக்குது. இல்லையா? சரி, இப்போ இந்த சூழ்நிலையிலிருந்து வருகிற விருட்சம் எதுன்னு சொன்னா, நாம ஏதேனுக்குள்ள இருக்கிறோம், மனமகிழ்ச்சிக்குள்ள இருக்கிறோம்னு சொன்னா, அதிலிருந்து வருகிற சிந்தனை எப்படி வரும்? ஒரு தீமையான காரியம் நடக்கும் பொழுதும் அதில் இருக்கிற நன்மையை பார்க்கும். இதற்கு பின்னால வரப்போகிறது என்னங்கிறத பார்க்கும். அது கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், அதை பார்க்கும். அதனால தான் தாவீது சொல்ற, என் கண்களை தெளிவாக்கும். நான் அதை பார்க்கட்டும், அங்க என்ன இருக்குதுன்னு பார்க்கட்டும், என்ன நன்மை இருக்கிறதுங்கிறது பார்க்கட்டும், நான் பார்த்து சந்தோஷப்படட்டும். இப்படிதான் இந்த விருட்சங்கள் வளரும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த சகல விருட்சங்களின் கனியை நீ புசிக்கலாம். எப்போ புசிக்கலாம்? ஏன்னா நீ வார்த்தைக்குள்ள இருக்கிறா, வார்த்தை உனக்குள்ள இருக்குது, நீ மனமகிழ்ச்சிக்குள்ள இருக்கிறா, கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறா. அதனால என்ன வந்ததோ நீ புசிக்கலாம், சகல விருட்சங்களின் கனியும் புசிக்கலாம். ஆனா வேறொரு மரம் இருக்குது, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இங்க என்னது? நன்மை தீமை என்னங்கிறத நம்ம யோசிக்கிறது இல்லை. என்ன நடந்தாலும் சரி, வார்த்தைக்குள்ள என்ன இருக்குது, வார்த்தை இப்படி இருக்குதுன்னா அவ்வளவுதான். அதுக்கு மேல நான் யோசிக்கிறது இல்லை, இது நல்லதா கெட்டதா அப்படி யோசிக்கிறது இல்லை. ஆனா வேற ஒண்ணு இருக்குது, யோசிக்க செய்யும். அந்த யோசனையை தூண்டுகிறபடி தான் சாத்தான் கேட்குது. அதை மட்டும் சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரே, மற்ற பழங்களை சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரா? உடனே மனசு யோசிக்க ஆரம்பிக்குது. ஆமா சொல்லலையே, என்ன சொன்னாரு, நம்மளை கொஞ்சம் ஏமாத்திட்டார் போல இருக்குதே, அடுத்த எண்ணம் வருது. அப்புறம் சொல்றான், நீங்க சாகவே சாவதில்லை. அது பின்னால் உள்ள வசனங்கள் வருது. இப்போ முதல்ல அவனுடைய ஆரம்பமே என்னன்னா, சந்தேகத்தை உண்டாக்குகிற முயற்சி. நம்முடைய மனதை மனமகிழ்ச்சிக்குள்ள அல்லது வார்த்தைக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வந்து நீ யோசிச்சு பாருங்கிறான். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்னன்னு அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் யோசிச்சு பார்க்குறேன், என்னுடைய மனதில் இருக்கிறது, என்னுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி நான் யோசிச்சு பார்க்குறேன், இது நல்லதா கெட்டதான்னு யோசிச்சு பார்த்து அதுக்குள்ள போயிடுறேன். மற்றது என்ன? கர்த்தர் உனக்கு நன்மையானதை எல்லாம் எழுதி வச்சிருக்கிறார், வார்த்தைக்குள்ள வச்சிருக்கிறாரு, அதை மட்டுமே பார்த்துட்டு சந்தோஷமாவே இருப்பா. அதை புசிங்கிறாரு. இன்னொன்னு, நீ உட்காந்து யோசிக்கிற சூழ்நிலையை பார்த்து ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு யோசிக்கிறேன், அதெல்லாம் வேண்டாம், வார்த்தையை மட்டும் பாரு.
மன மகிழ்ச்சிக்குள்ளே இரு. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அல்லேலூயா. என்ன செய்யணுமா? கர்த்தர் மேல் நம்பிக்கை. கர்த்தர் மேல் நம்பிக்கை. எது எப்படி வந்தாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம்ங்கிறது என்ன? சூழ்நிலைகளில் இருக்கிற குறைவு நிறைவுகளை நாம் யோசிச்சு பார்க்குறோம். குறைவு நிறைய இருக்குது உலகத்தில். அதெல்லாம் நாம் யோசிச்சு பார்க்குறோம். அது அப்படி ஆயிட்டுது, இப்படி ஆயிட்டுது, அதனுடைய எஃபெக்ட் என்ன, இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறோம். ஆனால் வார்த்தை இப்படி சொல்லியிருக்கு, அதனுடைய எஃபெக்ட் என்ன? அதுக்குள்ளே இருந்தோம்னா சந்தோஷமா இருக்கும். அதனால அவர் சொல்றார், புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இந்த வசனத்தையும் வச்சு சிலர் சொல்லுவாங்க, அப்போ புசிக்கும் நாளிலே அவங்க புசித்தாங்களே, அன்னைக்கு செத்தாங்களா? சாகலை. வசனத்தை நாம் கரெக்டாக, அதுக்காக வசனத்தை நல்லா கவனித்து பார்க்கணும். புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயின்னு அந்த நாளுங்கிறதுக்கு இருக்கிற வார்த்தை எபிரேய வார்த்தை. நாம் முதல்ல ஒரு 6 நாள் சொன்னார் இல்லையா, அதே வார்த்தை தான். அதாவது நீ மாம்ச சிந்தைக்குள்ளே இருக்கிற காலம் வரைக்கும் மரணம் தான். மாம்ச சிந்தை மரணம், நன்மைக்கு ஏதுவானது இல்லை. மரணம் சொன்னால் விழுந்து செத்து போகிறது இல்லை, சகல தீமைகளும் மரணத்தினுடைய பங்கு. நீ மாம்ச சிந்தைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் மரணம் தான். அதில் இருக்கிற நாளிலே சாகவே சாவாய். மாம்ச சிந்தைக்குள்ளே இருக்கிற வரைக்கும். யோம்னா என்னது? ஒரு காலம், அந்த மாம்ச சிந்தைக்குள்ளே இருக்கிற காலம். அதனால நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்றால், நீ தேவனுடைய வார்த்தையாகிய தெய்வீக ஞானத்தை முழுமையாக பற்றி கொள்ளாமல் சூழ்நிலை அறிவு அல்லது உலக ஞானம், காரண காரியங்களை ஆராய்ந்து நான் கண்டுபிடிக்கிறது, என்னுடைய லாஜிக் படி வருகிற காரணங்களை பிடிச்சிங்கன்னா அது பார்த்துட்டு இருக்கிற காலம் வரைக்கும் உனக்கு வெற்றி இல்லை, தோல்விதான். மரணம் தான் முடியும். மாம்ச சிந்தை மரணம். பிசாசு மனுஷனிடத்துல கேட்ட அந்த கேள்வியை தான் இந்த உலக ஞானம் அல்லது லாஜிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சயின்டிஃபிக் நாலேஜ், காரண காரியங்களை ஆராய்ந்து இது இப்படி இருக்கிறதுனால அப்படி தான் போகுங்கிறது ஒரு லாஜிக் இருக்குது. அந்த லாஜிக்கல் திங்கிங்கில் வருகிற ஒரு கேள்வியை கேட்க வைக்கிறது தான் பிசாசினுடைய அந்த கேள்வி. சகல விருட்சத்தின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ? எதுக்காக ஒரு சிந்தனையை ஆண்டவர் வேண்டான்னு சொல்றாரு அப்படிங்கிற ஒரு சந்தேக கேள்வி. கர்த்தருடைய வார்த்தையின் மேல ஒரு சந்தேகத்தை உண்டாக்க பண்ணும் முயற்சியாக கேட்குறான். நியாயமா ஏவாள் என்ன சொல்லியிருக்கணும்? கர்த்தரை பற்றி பேசக்கூடாது, ஓடி போயிருன்னு சொல்லியிருக்கணும். வார்த்தையில் சந்தேகத்தை நீ கிளப்பக்கூடாது, ஓடிடு. வார்த்தையில் எனக்கு சந்தேகம் வருதுன்னா வார்த்தையை நான் இன்னும் சரியாக தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அதனால சரியாக தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள வழியை நான் தேடுவேனே தவிர வார்த்தையை சந்தேகப்பட மாட்டேங்கிற நிலையில் நின்றுக்கணும். நாம் அதில் நிற்கணும். அல்லேலூயா. இந்த வசனம் எல்லாம் ஆதாம் ஏவாளுக்கு எழுதுனதில்லை, அவங்க தான் அந்த காலத்தில் இருந்தாங்க. இந்த நடந்த நேரத்தில் அவங்க தான் இருந்தாங்க. ஆனால் இது நமக்கு சொல்லியிருக்குது. பிசாசு அப்படி கேள்வி கேட்டான். இப்பவும் உலகம் உன்கிட்ட கேள்வி கேட்கும். சூழ்நிலைகள் வரும்போது இந்த மாதிரி கேள்வி வரும். அதுக்கு என்ன பதில் சொல்ல போற? அந்த கேள்வியை துரத்தி விட போறியா, அல்ல அதுக்கு பின்னாலே போனீங்கன்னா மரணம், தோல்வி. வெற்றியான வாழ்க்கை நமக்கு கர்த்தர் வார்த்தையில் கொடுத்துருக்கிறார். வார்த்தையை பிடித்துக்கும், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வோம். அல்லேலூயா. அடுத்த வாரம்